அரசாங்க வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசியை பார்ப்போம். எல்லா ராசி என்பவர்களும் அரசாங்க வேலை கிடைக்கும். அதுல முதன்மை ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள், அடுத்து சிம்ம ராசி என்பர்கள், கடக ராசி என்பர்கள், தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே அவங்க பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அந்த அரசாங்க வேலையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதை முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஜாதக ரீதியா லக்ன ரீதியா லக்னத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள், லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் சூரியன், இந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில ஜாதக அமைப்புல 6ல இருந்தாலும் கிடைக்குது, 8ல லக்னத்துக்கு 6, 8ல இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்குது. ஆனா அதுல ஒரு பெரிய லெவல்ல வர முடியல. அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல யாரெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது. தசாபுத்தி காலகட்டங்களில் குரு தசை, சூரிய தசை, சந்திர தசை, இந்த காலகட்டங்கள்ல அரசாங்க வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம கிரக சேர்க்கையில சூரியன் ராகு, சூரியன் கேது, இந்த 2 கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்துல பெரிய பதவிகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மினிஸ்டர் லெவல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சூரியன் ராகு, சூரியன் கேது சேர்க்கை கண்டிப்பா கொடுக்குது.